ஒரு சமயம் விஜயநகர பேரரசின் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு கவிஞர் வந்திருந்தார். அவர் மிகவும் திறமை வாய்ந்தவர். அவர் அரசருக்கு பிடித்தமான, வியக்கத்தக்க ஒரு புதிய கவிதையை பாடினார். அதன் சொற்சுவையும் பொருட்சுவையும் அரசரைப் பெரிதும் கவர்ந்தது. கவிதையை கேட்டு மகிழ்ச்சியில் திளைத்த அரசர், கவிஞரே, உங்கள் கவிதை அற்புதமானது. நீங்கள் கேட்கும் பெரிய வெகுமதியை நான் உங்களுக்கு அளிப்பதாக உறுதியளிக்கிறேன். உடனே கேளுங்கள் என்று அறிவித்தார். கவிஞருக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் மனதில், பெரிய வெகுமதி என்றால் அது நிறைய பொற்காசுகளாகவோ, விலையுயர்ந்த ஆபரணங்களாகவோ அல்லது ஒரு கிராமமாகவோ இருக்கலாம் என்று பல கனவுகள் ஓடின. அவர் எதைக் கேட்பாரோ, எவ்வளவு பெரிய பரிசை தர வேண்டி வருமோ என்று அரசர் யோசனையில் ஆழ்ந்தார். அரசரின் குழப்பத்தை கவனித்த அரசவை விகடகவியான தெனாலிராமன் அரசரின் காதருகே சென்று ஒரு யோசனை கூறினார். அரசே, கவிஞர் பெரிய வெகுமதி என்று கேட்டிருக்கிறார். அவர் தனது கவிதையின் சுவைக்கு இணையாக ஒரு இனிப்பான உடனடி மகிழ்ச்சியைப் பெறட்டும். நீங்கள் அவருக்கு சுவையான இனிப்புகள் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய காம்பை பரிசளியுங்கள் என்று ரகசியமாக கூறினார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான யோசனை அரசருக்கு பிடித்துப் போனது. அரசர் கவிஞரை பார்த்து, கவிஞரே, நீங்கள் கேட்ட பெரிய வெகுமதி இதோ என்று கூறி, சுவையான லட்டுகளும் ஜிலேபிகளும் மைசூர் பாக்குகளும் அடங்கிய ஒரு நீளமான கம்பை பரிசாக அளித்தார். கவிஞர் குழப்பத்துடன் அரசரை நோக்கினார். அரசர் சிரித்துக்கொண்டே, கவிஞரே, உங்கள் கவிதை மிகவும் சுவையானது. எனவே, அதற்கான வெகுமதி உடனடியாக மகிழ்ச்சி தரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதனால்தான் உலகின் எல்லா செல்வங்களிலும் சிறந்ததும் உடனடியாக இன்பம் தரக்கூடியதுமான ஒரு இனிப்பு பரிசை உங்களுக்கு அளித்துள்ளேன். பெரிய வெகுமதி என்று கேட்டதால், ஒரு இனிப்பு பண்டமே ஒரு கவிஞரின் கலைக்கு அளிக்கும் மிகச் சிறந்த பரிசு என முடிவெடுத்தேன் என்று விளக்கினார். தனது வெகுமதியை எப்படி பெறுவது என்ற கனவில் இருந்த கவிஞருக்கு ஏமாற்றமாக இருந்தாலும், அரசரின் புத்திசாலித்தனமான பேச்சையும் தெனாலிராமனின் நகைச்சுவையான யோசனையையும் எண்ணி வியந்து, அந்த இனிப்பு பரிசை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றார்.